ஒரு தெய்வீக பொக்கிஷம் என்ன அப்படின்னா இந்த ஃபெலோஷிப், கர்த்தருடைய பந்தை. ஆண்டவருக்குள்ள ஒருத்தங்க வாழ்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடன்படிக்கைக்கு உட்பட்டு இந்த பந்தையில பங்கெடுக்கிறாங்கன்னா அவங்க மிகவும் பாக்கியப்பட்டவர்கள். இதை இன்னும் தள்ளி போடாதிருங்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, தருணங்கள் இன்னும் இருக்கிறது என்று விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் தருகிற தருணத்தை பயன்படுத்துங்கள். ஆமே, காலங்கள் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் பிறப்பதே நமக்கு தெரியாது. ஆமே, இந்த பாக்கியத்தை தட்டிவிட்டு போகாதீங்க. பந்தி எடுக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன். ஆமே, சிலர் மேல மன வருத்தத்தை நிமித்தம் நீங்க பந்தி அவாய்ட் பண்றீங்க. ஏன் அந்த மன வருத்தத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது? பந்தி ஆப்ஷனா வைக்காதீங்க. ஆமே, இங்க நம்ம கூடி கர்த்தருடைய பந்தியில் அமரும் போது நம்மளால கண்களால் இயேசுவை பார்க்க முடியாது. ஆனா ஷுவரா சொல்றேன், இயேசு இருப்பாராங்க. அவர் இருப்பார். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அவர் இருப்பார். இன்னைக்கு ஒருத்தருக்கு மேல வருத்தங்கன்னா ஈஸியா பந்தியை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். ஏன் அந்த வருத்தத்தை மாற்ற முடியல? ஏன் அந்த கசப்பை மாற்ற முடியல? ஏன் அந்த மனவர்த்தி? சரி, இவங்க கிட்ட நமக்கு நம்ம பகையை வச்சிருக்கிறோமே, பந்தி எடுக்க முடியாது. பகையை வச்சு பந்தி எடுக்க முடியாது, உண்மைதான். பகையை வச்சுட்டு பந்தி எடுத்தா நம்ம அதை கனவீனப்படுத்துகிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப பெஸ்ட் அடுத்த பந்திக்கு பாத்துருமா? இல்ல, உடனே ஒப்புரவாகும். இப்போ உடனே போய் அவங்கள்ட்ட பேசுங்க. இங்க இருந்தா பேசுங்க. அவங்க வெளியூர்ல இருந்தாங்கன்னா அல்லது வெளியே இருக்கிறாங்கன்னா இங்க ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரை நான் அதை மாத்திரேன் ஆண்டவரே சொல்லிட்டு பந்தி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட ஒப்புரவாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். இங்கே அவரோடு பந்தி இருக்கிறவர்கள் தான் அங்கே அவரோடு பந்தி இருப்பார்கள். இது 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 ஒரு தேவ பிள்ளை இதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் அவருக்கு எவ்வளவு வேலை இருந்துச்சு. இன்னும் 40 நாள் தான் இந்த பூமியில அவர் தம்மை வெளிப்படுத்தி தம்மை காண்பித்து செயல்பட போகிறார். அதன் பிறகு பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார போகிறார். அப்போ எவ்வளவு காரியம் அதுல அவர் இது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எனவே பயத்தோடு இது ரொம்ப முக்கியம். உங்க பக்கத்துல தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இயேசு கூட இருக்கிறார். உண்மையா சொல்லணும்னா இவங்களுக்கு இன்னும் இவர் யாருன்னே தெரியல. இவங்களுக்கு தெரியல. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, அவங்க கூட நடக்கிறதுக்கு இயேசு அவங்க கேட்காமலே கூட போறார். ஆனா அவங்க கூட பந்தி இருக்கிறதுக்கு இயேசு அவர்களை கேட்க வைக்கிறார். நான் கதவை திறக்காம இயேசு வரவே மாட்டார். நான் ரெடி ஆகாம இயேசு என் ஐக்கியம் கொள்ளவே மாட்டார். எல்லா திறவுகளும் அவர்களிடத்தில் இருக்கிறது. நம்முடைய இருதயத்தின் திறவுகள் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதான் அவர் தட்டிட்டு இருக்கிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இவங்க பாருங்க, இவங்க கூட நடக்கிறதுக்கு அவர் கேட்காம நடக்கிறார். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள போறார். இதுதான் அந்த ஐக்கியம் என்பது. மனப்பூர்வமாய் விரும்பி அவர் ஐக்கியத்தை பலப்படுத்துகிறார்.